திருமலை முருகனுக்கு, திருப்பரங்குன்றம் முருகனுக்கு.
தொடர்ந்து வரக்கூடிய அமாவாசையிலேருந்து அடுத்த நாள்லேருந்து ஆரம்பம் சஷ்டி 1ஆம் நாள். பிரதமை அப்படிங்கிறது வந்து 1ஆம் நாள், திதியை அப்படிங்கிறது 2, 3 வந்து திருத்தியை, 4 சதுர்த்தி, 5 பஞ்சமி, 6வது சஷ்டி. அதான் ஸ்கந்த சஷ்டி அப்படின்னு சொல்லி நேற்றைய தினம் சூரனை வந்து சம்ஹாரம் பண்ணார் முருகப்பெருமான். நேற்றைய தினம் சூரசம்ஹாரம் நடந்தது. இன்னைக்கு சூரசம்ஹாரம் நடந்தோடனே இந்திரன் எல்லாம் வந்து ரொம்ப கொடுமையா ஆட்சி செய்தானா சூரன். அதனால அவன் வந்து இந்திரன் என்ன பண்றாரு அப்படின்னா தேவலோகத்தின் சார்பாக அவருடைய பொன்னான தேவசேனையை வந்து முருகப்பெருமானுக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறார். அந்த கல்யாணம் பண்ணி வச்ச நாள் அப்படிங்கிறது வந்து இன்றைய தினம் சஷ்டியை தொடர்ந்த சப்தமி வரக்கூடிய நாள். இன்றைய தினம் திருக்கல்யாண மகோத்சவம். முருகப்பெருமான் சிறந்த முறையிலே வள்ளிக்கும் தெய்வானைக்கும் வந்து மாங்கல்ய தாரணம் செய்ய இருக்கிறார்கள். அதற்கு முன்னதாக நம்ம விக்னேஸ்வர பூஜை பண்ணோம், விநாயகர் பூஜை தடை இல்லாமல் இருக்கணும்னு தொடர்ந்து எல்லாரும் சேர்ந்து சங்கல்பம் பண்ணிட்டோம். அதனை தொடர்ந்து சீர்வரிசைகள் வள்ளியும் தெய்வானையும் நம்ம வீட்டு பொண்ணா நினைச்சு சீர்வரிசை எடுத்துட்டு வந்தார்கள். தொடர்ந்து மாலை மாற்றுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி இங்க நடந்தது. அதாவது அந்த காலத்திலலாம் வந்து சின்ன வயசுலயே வந்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அவங்களுக்கு அந்த விவரம் தெரியாது. கன்னிகா தானம்னு பேரு. இன்னைக்கும் பத்திரிகைலாம் நம்ம எழுதும்போது கன்னிகா தானம் பாணி கிரகணம்னு எழுதுறோம். கன்னி அப்படின்னா வந்து ஏஜ் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் கன்னி. அவங்க கன்னியாதானம் அப்படின்னா அதுக்கு முன்னாடியே சின்ன வயசுலேயே பேசி வச்சு அவங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ காலத்தின் சூழ்நிலைக்கே நம்ம மாறிக்கிறோம். ஆனால் அது குமாரி தானம் தான். குமாரின்னு பேர். கன்னியான்றது ஏஜ் அட்டன் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏஜ் அட்டன் பண்ணிட்டாங்கன்னா அவங்க குமாரி அப்படின்னு பேர். அப்போ இப்போ நம்ம பண்ணுறதெல்லாம் குமாரி தானம் தான். ஆனால் நம்ம பத்திரிக்கையில் மரபை மாறக்கூடாது அப்படிங்கிறதுனால கன்னிகா தானம் பாணி கிரகணம் அப்படிங்கிறாங்க. இப்போல்லாம் எல்லாரும் ஷேக் ஹேண்ட் கொடுத்துக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் தொட மாட்டாங்க. அந்த பெண்ணை வந்து யாரும் தொட்டு பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அந்த மாப்பிள்ளை தான் பொண்ணை வந்து தொடணும் அப்படிங்கிறது மரபு. பாணி கிரகணம் கொம்பை வந்து கையில வச்சிருக்காராம். பாணி அப்படின்னா கையின்னு அர்த்தம். தண்டபாணி அப்படின்னா கையில கொம்பு வச்சிருக்கிறவர் அப்படின்னு பொருள். அந்த தண்டபாணின்னு சொல்ற மாதிரி பாணி கிரகணம்னு பொண்ணுடைய கையை மாப்பிள்ளை பிடிக்கிறதுக்கு பேருதான் பாணி கிரகணம். நம்ம பத்திரிகையில் எழுதுறது வந்து கன்னிகாதான பாணி கிரகண முகூர்த்தம் அப்படிங்கிறத சிறந்த முறையில் எழுதுகிறோம். அதுபோல் இன்றைய தினம் வந்து அந்த சின்ன வயசுல இருக்கிறதுனால அவங்க பார்த்துக்க மாட்டாங்க, பேசிக்க மாட்டாங்க. இன்றைக்கெல்லாம் நம்ம அப்படி பண்ணுறதில்ல. பார்த்து பேசி தான் பிடிச்சி தான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிறோம். ஆனால் அவங்க அந்த பார்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாலை மாற்றும் பொழுது தான் அவங்க ஒருத்தர் பார்த்துப்பாங்களாம். இந்த மாலை அப்படிங்கிறது வந்து மனசு மாதிரி புஷ்பம். அந்த பூ அப்படிங்கிறது வந்து மனசு மாதிரியா. என்னுடைய மனதை ஒன்றுட்டும் நான் தரேன், உங்களுடைய மனதை நீங்கள் எங்கிட்ட தாங்கோ அப்படின்னு சொல்லி அந்த மாலையை 3 முறை மாற்றிக்கிறாங்க. அதுதான் மாலை மாற்றுதல் நிகழ்ச்சி. இந்த பூப்பந்து விளையாடுறது, அப்பளம் உடைக்கிறது, இதெல்லாம் என்னன்னா அந்த சின்ன வயசுலயே அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க இல்லையா. அப்போ அவங்களுக்கு இவர் தான் நம்ம புருஷன் அப்படின்னு தெரியணும். அப்போ தெரியறதுக்காக அவங்க கூட அந்த விளையாட்டு விளையாண்டாங்க அப்படின்னா இவங்களோட நம்ம விளையாண்டோமே அப்படின்ற அந்த ஞாபகங்கள் இருக்கும். அப்படிங்கிறதுனால அந்த விளையாட்டுகள்லாம் விளையாண்டார்கள். தொடர்ந்து சிறந்த முறையில் ஒவ்வொரு நிகழ்வாக இப்பொழுது நடைபெற உள்ளது. முதல்ல வந்து நீங்கள் அப்படின்னா பட்டு வஸ்திரம் அப்படிங்கிறதா வந்து பவித்திரமானது அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு புது ட்ரெஸ்ஸு போட்டுருக்கோம், காட்டன் ட்ரெஸ்ஸாக போட்டுருக்கோம்னு வைங்களேன். அந்த காட்டன் ட்ரெஸ்ஸில் வந்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா அது பழசாயிடும். சாப்பிட்டாலோ தண்ணி குடித்தாலோ இல்லை ஒரு காஃபி குடித்தாலோ அது பழமையாயிடும். ஆனால் பட்டை கட்டிண்டு நம்ம சாப்பிட்டாலோ இல்லை தண்ணி குடித்தாலோ அதுக்கு தோஷம் கிடையாது. அதனால தான் பட்டு வஸ்திரம் ஒரு செயல்பாடு செய்யும்போது புது வஸ்திரம் போட்டுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்போ முருகப்பெருமானுக்கும் வள்ளி தெய்வானைக்கும் பட்டு வஸ்திரங்கள் சமர்ப்பிக்கின்றார்கள். எல்லோரும்
வரோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடைகள் போட்டு வரோம். நாளைக்கு இதே காலைல ஆஃபீஸ் போகிறோம் அப்படின்னா அதுக்கு உடை மாற்றிட்டு போகிறோம். எப்படி அந்த உடை வந்து நமக்கு அந்த செயல்பாடை உணர்த்துதோ அது போல இந்த பூணல் அப்படிங்கிறது வந்து செயல்பாடுகளுக்காக வச்சிருக்காங்க. அந்த காலத்துல எல்லாருமே பூணல் போட்டிருந்தாங்க. பூணல் அப்படிங்கறத இப்படி வளமா போட்டிருந்தோம் அப்படின்னா தெய்வங்களுக்கு செய்யறது அப்படின்னு அர்த்தம். அதே பூணலை மாலையா போட்டுட்டு பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய ரிஷிமார்களுக்கு செய்யறதுன்னு அர்த்தம். பூணலை வந்து இடமா லெஃப்ட் சைடு போட்டுட்டு வந்திருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய முன்னோர்கள் பித்திருக்களுக்கு செய்யறதா அர்த்தமா. அதனாலதான் இந்த பூணல் அப்படிங்கறத வந்து இன்னைக்கு எல்லா வர்க்கத்தார்களும் போட்டுக்கல, ஆனால் சில வர்க்கத்தார்கள் மட்டும்தான் போட்டுட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருக்கும் உண்டு. ஆனா அவங்களுக்குலாம் வந்து இந்த கல்யாண நேரங்கள்லையும் விசேஷமான நேரங்கள்ல மட்டும் அதை போட்டுட்டு அதுக்கப்புறம் அதை அவுத்து வச்சுருவாங்க. அது போல முருகப்பெருமான் டெய்லி போட்டுட்டு இருக்கார். இன்னைக்கு வந்து கல்யாணங்கிறதுனால புதிய பூணலை வந்து மாத்திக்கிறாரு. அதனால எல்லாரும் நல்லா பிரார்த்தனை பண்ணிக்குமாறு அன்போடு பிரார்த்திக்கிறோம். யஜ்ஞோபவீத தாரணம் முருகப்பெருமானுக்கு நடக்கின்றது. நான் வாத்தியம் கெட்டி மேல வாசிக்கணும். ஓம் யஜ்ஞோபவீதம் பரமம் பவித்ரம் பிரஜாபதே மந்திர சக்தியை ஈர்க்கிறது அப்படிங்கிறது வந்து தர்பை தான் ஈர்க்குமா. அதனால எந்த பூஜை பண்ணாலும் இப்போ நம்ம கையில் தர்பை போட்டுக்கிறோம். ஏதாவது ஒரு கல்யாணமோ ஒரு விசேஷம்னா கையில் எல்லாருக்கும் பவித்திரம் போட்டு விடுவாங்க. அதே மாதிரி கலசத்தில் தர்பை இருக்கும். தர்பை இல்லாமல் பூஜை பண்ண மாட்டாங்க. அப்போ அந்த தர்பை அப்படிங்கிறது வந்து அந்த மந்திர சக்தியை ஈர்த்து நமக்கு கொடுக்குமா. அந்த மந்திர சக்தியை உடைய அந்த கூர்ச்சத்தை இப்பொழுது 3 பேருக்கும் சமர்ப்பணம் பண்ணுறாங்க. எல்லாரும் பிரார்த்தனை செய்யணும். ஓம் தொடர்ந்து காப்பு கட்டுதல் அப்படிங்கிற நிகழ்ச்சி தொடர்ந்து முருகப்பெருமானுக்கு ஆச்சாரியர் காப்பு கட்டுவாங்க. அதுக்கப்புறம் அந்த முருகனுடைய கூர்ச்சத்தை கையில் எடுத்துட்டு தெய்வானைக்கும் வள்ளிக்கும் வள்ளி தெய்வானைக்கும் காப்பு கட்டக்கூடிய நிகழ்ச்சி. இந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது வந்து நமக்கெல்லாம் ஒரு செயல்பாடு செய்யறோம் அப்படின்னா நமக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கணும். இப்ப கையெல்லாம் எல்லாரும் வந்து கயிறு கட்டியிருப்போம். ஏன் கயிறு கட்டிக்கிறோம் அப்படின்னா அந்த கயிறுல இருக்கக்கூடிய மந்திரம் சொல்லி அந்த கயிறை வந்து முடிப்பாங்க. முடி கயிறுன்னு சொல்லுவாங்க. அதை மந்திரம் சொல்லி முடித்து நம்ம கையில கட்டி விட்டாங்க அப்படின்னா அந்த மந்திர சக்தி நம்மளை காப்பாத்துமா. ரக்ஷாபந்தனம்னு பேரு. சான்ஸ்கிரிட்ல ரக்ஷை அப்படின்னா நம்மளை காப்பாற்றக்கூடியது அப்படின்னு அர்த்தம். அந்த ரக்ஷாபந்தனம் நமக்கெல்லாம் ஆயுர் தேவதையை பூஜை பண்ணி நம்ம கல்யாணத்துல நமக்கெல்லாம் கட்டி விடுவாங்க. இப்போ முருகப்பெருமானுக்கு வந்து நம்ம ஆயுள் பலத்தெல்லாம் கொடுக்க முடியாது இல்லையா. நம்ம அவர்கிட்ட கேட்டு வாங்கிக்கலாம். அவருக்கு வந்து நாகாபரணமா இருக்காங்களாம். சத்தியமான தெய்வம் நாக தெய்வம் அப்படிங்கிறது வந்து பிள்ளையார் இடுப்புல வச்சுட்டு இருக்கார். முருகப்பெருமான் காலிலேயே வச்சுட்டு இருக்கார். சிவன் வந்து கழுத்துல போட்டு இருக்கார். பெருமாள் வந்து அதிலே படுத்துட்டு இருக்கார். அம்பாள் வந்து சிரசில் வச்சுட்டு இருக்காங்க. அந்த சத்தியமான நாக தெய்வங்கள் அஷ்ட நாக தெய்வங்களை வந்து அந்த இதில் பூஜை பண்ணி இப்போ வந்து ஆச்சாரியர் வந்து ரக்ஷாபந்தனம் செய்திருக்கிறார்கள். எல்லோரும் பிரார்த்தனை
கொடுப்பாங்க. அதனால் இப்போ வந்து வித்வான் வந்து ஊஞ்சல் அப்படிங்கிற கீர்த்தனை வாசிக்க ஆச்சாரியர் அங்கே வந்து பால் பழம் கொடுக்குறாங்க. எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ரெண்டு விதமான அக்னிகள் உண்டு. நம்ம வந்து வீட்டில் சாதாரணமாக நம்ம கல்யாணத்திலாம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஔபாசன அக்னி அப்படின்னு பேர். அந்த அக்னியில் நமக்கு நம்ம வீட்டில் உண்டான அக்னி அப்படின்னு அர்த்தம். அந்த அக்னிக்கு பேர் ஔபாசனை அப்படின்னு பேர். ஆனால் இந்தமாரி ஆலயங்களில் வந்து நம்ம சுவாமி கல்யாணங்கள்லாம் பண்ணும்பொழுது இந்த அக்னிக்கு வந்து சிவாக்னி அப்படின்னு பேர். அந்த சிவாக்னியில் அந்த சுவாமி ஆவாகனம் பண்ணி எந்த சுவாமியை இப்போ நம்ம கல்யாணத்துலனா கலசத்தில் வந்து எல்லா தெய்வங்களையும் பூஜை பண்ணுவாங்க. விநாயகர், முருகன், ஐயப்பன், சரஸ்வதி, பிரம்மா, லக்ஷ்மி நாராயணர், கௌரி, திரையம்பக, ருத்ர, நவகிரகம், இந்திராதி அட்டதீபாலகர்கள் அப்படின்னு சொல்லி எல்லா தெய்வங்களையும் அதில் ஆவாகனங்கள் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி தெய்வங்களுக்கு நம்ம கல்யாணங்கள் செய்யும் பொழுது என்ன சுவாமிக்கு கல்யாணம் பண்ணுறோமோ அந்த சுவாமியை ஆவாகனங்கள் பண்ணணும்னு நம்ம சைவாகம முறைகள் சொல்கின்றது. இப்போ சிவனுக்கும் அம்பாளுக்கும் பண்ணுறோன்னா 2 கலசம் வச்சு சிவன் அம்பாள் ஆவாகனம் பண்ணுவோம். அதே வந்து முருகனுக்கு பண்ணும் பொழுது முருகப்பெருமான், வள்ளி தெய்வானையை வந்து ஆவாகனங்கள் செஞ்சுருக்கோம். அதே சுவாமி அங்கே அக்னிலேயே ஆவாகனங்கள் பண்ணி அவங்களுக்கு வந்து தேவானாம் ஆஜ்யம் ஆகாரம் அப்படிங்கிறாங்க. தெய்வங்களுக்கு எது ஆகாரம் அப்படின்னா நெய். அக்னியில் இருக்கும் பொழுது நெய் தான் அவங்களுக்கு ஆகாரமா. அதனால அந்த நெய்யினால அவங்களுக்கு மூலமந்திரங்கள்னால ஹோமங்கள் செய்வித்தோம். இப்போ வந்து கன்னிகா தானம் அப்படிங்கிற ஒரு சிறந்த நிகழ்ச்சி. கன்னிகா தானம் நம்ம கல்யாணத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அப்பா அம்மா வந்து வெத்தலை பாக்க கையில் வச்சுட்டு இருப்பாங்க. தேங்காயோட வச்சு அதை பொண்ணு கையில் கொடுத்துட்டு 3 தலைமுறை பேர் சொல்லுவாங்க. அதாவது பொண்ணுடைய 3 தலைமுறை பேரும் மாப்பிள்ளையோட 3 தலைமுறை பேரையும் சொல்லி அந்த கன்னிகா தானத்தை வந்து சிறந்த முறையில் வந்து செய்வார்கள். கன்னிகா தானம் அப்படிங்கிறது தான் வந்து முகூர்த்தம். கன்னிகா தானம் பண்ணுறது தான் வந்து தனி சிறப்பு. ஏன்னா தானங்கள்லேயே சிறந்த தானம் அப்படிங்கிறது வந்து அன்னதானம். அன்னேன க்ஷணிகா திருப்தி அப்படிங்கிறாங்க. அன்னதானம் பண்ணோம் அப்படின்னா அந்த மாத்திரம் நமக்கு வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ மத்தியானம் ஒரு அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னா அன்னதானம் சாப்பிட்டு முடிக்கும் போது போருன்றுவோம். நிறைய போட்டுகிட்டே இருந்தான்னா போருன்றுவோம். அதாவது போதுங்கிறவங்களுக்கு தானம் கொடுக்கணுமா. அது அன்னதானம் மட்டும்தான் யார் கொடுத்தாலும் போரும்பாங்க. இப்போ ஒரு சொர்ண தானம் கொடுக்குறோம்னா 10 கிராம் கொடுத்தாலும் இல்லை பரவாயில்ல இன்னும் 2 கிராம் சேர்த்து கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அன்னதானம் மட்டும் அந்த மாதிரி தோணாதான். போதும் அப்படின்னு சொல்லிடுவோம் நம்மளே.